என்ன சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குற, சூப்பராக இருக்கடா இந்த இடம். இன்டி கட்டிக்கு போகிறோன்னா வாங்க போங்க அந்த மாதிரி பேசுகிற வழக்கம்லாம் கிடையாதா? அப்படியெல்லாம் பேச முடியாது. சரி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. இப்படிடா இப்படியெல்லாம் சூஸ் பண்ணுறேன். நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ரொமான்டிக்கான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். இவ்வளோ பெரிய மலையில் அழகாக ஊஞ்சல் போட்டு நிலாவை பார்க்குற மாதிரி, அது ரோஸ் கார்டனில். சான்ஸே இல்லைடா. இந்த மாதிரி தான்டா யோசிக்க முடியும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னடா ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குற? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரம்மியமான இடம், மலை உச்சி, அழகான பொண்ணு, அழகான நிலா, சூப்பர் பேக்ரவுண்ட், எப்படி இருக்குது? பிளடி ராஸ்கல், உன் மைண்டு குப்பை மாதிரி யோசிக்குது. அளவோடு நிறுத்துவே. ஐ லவ் யூ காயத்ரி. நீ இல்லாமல் என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது காயத்ரி. ஐ லவ் யூ காயத்ரி. இதுக்கடா இப்போ முத்தம் கொடுக்க? சாரிடி சும்மா. பத்தியா இதுக்கு தான் கூட நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். சாரி நம்ம ரெண்டுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அந்த உரிமையில் தான் முத்தம் கொடுத்த உடனே இன்னும் ரொம்ப கோச்சிக்கிறேன். நானும் ஆர்வத்துலலாம் கொடுக்கல, எதுவும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் கொடுத்தேன். ஐம் சாரி. நீ ரொம்ப டீசெண்டாக இருப்பேன்னு பார்த்தா நீ இன்னும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் நான் எங்கேயும் கூட வரமாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருவேன் பார். ரொம்ப ஓவராக பண்ணாதடி. அப்படி என்ன பிடிக்கலன்னா நான் முத்தம் கொடுத்தேன்னா சப்புன்னு கணத்தில் அரைஞ்சிருக்க வேண்டியது தானே. ஆமாம் இல்லை, நான் ஏன் அறையலை? ஏன்னா உனக்கும் அது பிடிக்கும். வேணா எனக்கு குழப்பாதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன். காயு, நீ தான் எனக்கு எல்லாமே. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏதோ தெரியாமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் முத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் மட்டும் தானே கொடுத்தேன். இன்னமும் பெருசாக என்னமோ பண்ண மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். நீ தப்பு பேசிகிட்டு இருக்க, அப்புறம் ஏதாவது நான் திட்டிடுவேன். சரி எப்போ பார்த்தாலும் சண்டை தானா? சாரி தாயே, நான் அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறேன். நம்மளும் தானே திட்டல, நம்மளுக்கும் பிடிச்சிருந்தது தானே. நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தான். இருந்தாலும் இது முன்கூட்டியே இருந்தால் தப்பு தானே. ரகு சரிதான் போடி, ரொம்ப பீத்திக்கிறேன். சரி நான் மன்னிச்சிட்ட திரும்ப. பெரியவங்க பாவம் மன்னிப்பு கொடுக்குறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஓவராக பண்ணாத. நீ தெரியாமலாம் பண்ணலாம், தெரிஞ்சதாக பண்ணேன். இருந்தாலும் நான் மன்னிச்சிடுவேங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் உன்னை இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பக்கத்தில் வந்து அவனை கொண்டுருவேன். சரிங்க ஹிட்லர் மேடம். அது என்ன சிரிப்பு? சிரிச்சானும் தப்பு, முறைச்சானும் தப்பு. என்ன தான் பண்ணணும் முன்னாடி அதை முதல்ல சொல்லு ஃபஸ்ட்டு. தாயே, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மலாக சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு அதுவே போதும். சரி, இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும். இப்படியே இங்கேயே உட்காந்துக்கிறியா? சரி, நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு வரட்டுமா? தாராளமாக ஆடிட்டு வாங்க. ரகு, நல்லபடியாக நம்ம கல்யாணம் நடக்கணும் ரகு. திருப்பி நீ ரீவைன் மூடு போயிட்டியா? இல்லை, எங்கள் அக்கா மேலே எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்குறியா? என்ன சந்தேகம்? அண்ணி நார்மலாக தானே இருக்காங்க. இல்லை, திடீர்னு மாறினது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரெண்டாவது நீ வேணால் கேட்டு பாரு மற்ற 3 பேர்த்துக்கிட்டையும், அவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. நானும் அந்த சந்தேகத்தில் தான் இருந்தேன். நீயும் கேட்கவும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் மற்ற 3 பேர்த்துக்கிட்டையும் பேசணும். ஏன் உங்கள் அக்கா திடீர்னு வந்துட்டு ஓகே சொல்லிவிட்டு எங்கள் அண்ணா கூட வெளியே போயிருக்கான்னு தெரியல. அவள் வெளியே வந்தங்காட்டி மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உண்மையை சொல்லிட்டாளா, இல்லை வேறு ஏதாவது பிளான்க்கு இது உங்கள் அம்மா போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியலையேடி. சத்தியமாடி, பிரிக்கிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணாங்க. அப்போ நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஆமாடா, எங்கள் அம்மா எப்படி வேணால் பண்ணுவாங்க. அவங்க நினச்சது நடக்கணும். பத்ததி காதம்பரி சித்தியும் வேறு கூட இருக்காங்க. அதான் சுனிதா சொன்ன பார்த்தல, என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்கடா. என்னாலும் சரி ரகு, என்னை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. அவ்வளோதான், என்னால் தாங்க முடியாது. சரி என்ன ஆனாலும் நீ தான் என் பொண்டாட்டி, கவலையே படாத. ஏன் தான் எங்கள் அக்கா இப்படி இருக்காளோ? எங்கள் அம்மாவை பற்றி மட்டுமே யோசிக்கிறான். என்னை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியுமே யோசிக்கவே மாட்டேங்கிறான். எங்கள் அம்மாவும் அப்படி தான், அவளை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்யணுன்ட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதான் அந்த கோவிலே சொல்லிட்டாங்களே, எல்லாம் உங்கள் விருப்ப பிரகாரம் நடக்கும். நீங்கள் நினச்ச மாப்பிள்ளை கூட தான் வருவீங்க. இந்த கோவில் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு. அதேமாதிரி எல்லோரும் நாங்கள் வாங்கி கொடுத்த வழியில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கவலையே படாதீங்க, நம்ம தான் சேருவோம். கவலைப்படாத சரியா? எதுக்கு எடுத்தாலும் அது இது யோசிக்காது. அது எனக்கு புரியுதுடா. ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நிழல் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம கல்யாணத்தில் என்னென்ன கலவரம் நடக்குமோன்னு பயமாக இருக்குது. என்ன கலவரம் நடந்தாலும் நம்மளுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். அதை பற்றி நீ ஏன் பயந்துக்கிற? சரி, பார்க்கலாம். இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். எல்லா இடத்துலையும் நான் சுற்றி காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். சரியா? எப்படிடா, இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது? நம்ம போயிட முடியுமா? முடிஞ்சால் போகலாம், இல்லாட்டி நான் காலையில் போக வேண்டியதான்.
அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கோம். எல்லாம் ஒட்டுக்கா போனால் தானே ஒட்டுக்கா போயிட்டு ஒட்டுக்கா வந்திருக்காங்கன்னு நம்புவாங்க. தனித்தனியாக போனால் அப்போ மாட்டிக்குவோலடா. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா அதான் இல்லை ஃபோன் வச்சுருக்கோம்ல, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா அவங்களும் இங்கே வர சொல்லி இல்லை ஒட்டுக்க இருந்துட்டு போக வேண்டியதான். கல்யாணமாக போகிறவங்க நைட் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணக்கூடாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்கடா. ஏன்டா நீ வேற. கவலைப்படாதம்மா, எல்லாமே மாறிடும். என் கூட இருக்கிற நேரம் உனக்கு பிடிக்குதில்ல, அப்போது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? பிடிக்கும்டா, உன் கூட இருக்கிறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு ஆப்ஷனே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த பெரியவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவங்க வீம்புக்கு பண்ணுறதுல நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம்ல. மாமா பொண்ணு அத்தை பையனாக இருந்து கூட விருப்பமாக எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். இந்த தாய் கிழவினால தான் எல்லா பிரச்சனையுமே. உனக்கு தெரியுது, ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பணம் மட்டும்தான் பிரதானமாக இருக்குல்ல. அதுவும் ஒரே வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிக்கே பொண்ணு கொடுக்குறக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. எவ்வளோ கெட்டணும் உங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவை பற்றி பேசணும் 4 மணிக்கு பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போவே பாரு இருட்ட ஆரம்பிச்சிருது. சீக்கிரமாக நம்ம 9 மணி 10 மணிக்குள்ளே போகணும். அவ்வளோதாம்மா, கிளம்பிடலாம் இரு. ஓகே. ஆனால் இந்த வெற்றியும் சுனிதாவும் இப்படி கமிட் ஆனாங்கன்னே தெரியலையே. எனக்கே தெரியாது. அவள் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனால் யார் எது நல்லா சொல்லவே கிடையாது. நானும் கேட்கவும் இல்லை, ஏன்னா அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவகிட்ட ஒரு சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ சின்ன பொண்ணு, உடனே எல்லாம் லவ் பண்ணுறது அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ தான் காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் சரிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ 2வது ஒன் சைடாக தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னான். நான் கூட காலேஜில் படிக்கிற பையன் தான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இந்த அத்தை பையனுக்கு இந்த போடு போட்டிருக்கான்னு. ஏண்டி, மாமா பையன் அத்தை பையனா உள்ள கேவலமாடி உனக்கு? நான் மட்டும் நான் பார்த்தேன்னா ஓகே பண்ணி எல்லாம் பண்ணலையா? அந்த மாதிரி இவ ஏன் 7 வருஷமாக விட்டு வச்சிருக்கான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பாவண்டி, எவ்வளோ லவ் பண்ணியிருக்குள்ள. திடீர்னு உங்கள் அக்காவுக்கு நிச்சயம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை மனசை உடைச்சி, அப்புறம் எப்படியோ ஏதோ கடவுள் பூர்வமாக அவங்களுக்கு சந்திக்க வச்சு கோவிலில் அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய லக்கு தெரியுமா அவங்களுக்கு? ஆமாண்டா ரகு, நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. ஆனால் கடைசியில் கல்யாணம் நமக்கு மட்டும் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா. கவலைப்படாதடி, எல்லாமே ஏண்டி புலம்பிகிட்டே இருக்கேன். உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக தான் இங்கே அங்கேன்னு வந்திருக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து தான். அண்ணா கூட எல்லாம் அது இதுவும் பண்ணுவாங்க. கவலைப்படாத, இதுக்கு இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி நான் வச்சுருவேன், சரியா? என்னவோ போ. நீ கொடுக்குற நம்பிக்கையில் தான் நானும் எதுவும் கண்டுக்காமல் பயந்துக்காமல் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் அப்போ உங்ககிட்ட தைரியத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒன்று சொதப்புச்சுன்னா வாழ்க்கையில் 3 பேர் இல்லை 6 பேர்த்தோட வாழ்க்கையும் நாசமாக போயிடும். ஆமாம், உங்கள் அக்கா முதல்ல என்ன பிளான் வச்சுருக்கான்னு எப்படியாவது உனக்கு கண்டுபிடி. இல்லை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை அவள் பண்ணுறாளான்னு எனக்கு பயமாக இருக்குது. நிறைய யோசனைகள் வந்து போகுது. அவளோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணிகிட்டே இரு கல்யாணத்து வரைக்கும். என்ன வேணால் நடக்கும். உங்கள் அம்மாவும் சாதாரண ஆள் இல்லை. இவ்வளோ மணி நேரம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பயங்கரமாக பிளான் வச்சுருக்காங்கடி. குண்டா இருக்கும். கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிடா, சரி பா, அடுத்த இடத்துக்கு போகலாம். சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னை